guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம கிச்சன்ல அடிக்கடி மிக்ஸி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கரை படிஞ்சிருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்றது ஈஸியா அப்படினு தான் பார்க்க போறோம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஒரு வீணா போன ஒரு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் லிக்விட் வந்து நமக்கு தேவை. ஸோ இப்போ இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக இந்த டிஷ் வாஷ் லிக்விடை நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்சியில் எந்த பக்கம் கரை இருக்கோ அந்த பக்கம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சாலே அந்த கரையெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ இதுவாக போகுது அப்படின்னு. இப்போ ஓரளவு தேய்ச்சிட்டேன். இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு துணியை எடுத்து நல்லா அதை தொடச்சோம் அப்படின்னாலே அது நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ துணியெல்லாம் தொடச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சிட்டு புது மிக்ஸி மாதிரி ஆகிடுச்சி. நான் டிஃப்ரெண்ட்காக ஒரு பாதி பண்ணல, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக. ஸோ ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சி. ஸோ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி கொஞ்சமாக லிக்விட் எடுத்து டிஷ் வாஷ் லிக்விட் எடுத்து நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி திரும்பியும் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணாலே போதும். அது ரொம்ப ஈஸியாகவே போயிடுது அந்த கரையெல்லாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 1 மந்த்துக்கு 1 டைம் அது மோஸ்ட்டாக நம்ம மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணணும். நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் மிக்ஸியில் ரொம்ப அழுக்கு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அதை கீழே தட்டினோம் அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே வரும். இப்போ எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த லிக்விடில் கொஞ்சமாக அந்த டிஷ் வாஷ் லிக்விட் எடுத்து சென்டர் பாட்டை நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம மிக்ஸியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கு கொஞ்சமாச்சு லைஃப் வரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு மிக்ஸி. நல்லா ஃபுல்லுத்தையுமே ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இப்போ உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.